இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சின்னத்திரையில ஒளிபரப்பாகிற பிரபலமான சீரியல்கள்ல ஒண்ணுதான் கயல். அப்பா இல்லாத இடத்துல குடும்பத்துக்கு அப்பாவுக்கு அப்பாவா அக்காவா இருந்து தன்னோட சகோதர சகோதரிகளுக்கு ஒரு துணையா வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கு நடுவுல காதலிச்சவங்களை பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா திருமணமான முதல்ல இருந்து எழில் தன்னோட தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டாரு. இப்போ வரைக்கும் அது முடியல. ஆனந்தி திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனையில எழில் கயலே வேணாம் அப்படின்னு மண்டபத்தை விட்டு வெளியேறிட்டாரு. தனியா இருந்த அவங்கள ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் எல்லாருமே எழில சரமாரியா அடிக்க இப்போ மருத்துவமனையில ஆபத்தான நிலையில இருக்காரு. ஆனந்தி பிரச்சனை முடிவடைய அடுத்து எழில தேட ஆரம்பிச்சாங்க கயல். எழில் எங்க தான் போனாரு அப்படின்னு கயலும் அவங்கள தேடி அலையிறாங்க. இந்த வார எபிசோட் ப்ரோமோல எழில் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில இருக்கிறத பார்த்து அவங்களோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. தன்னோட மகனோட இந்த நிலைமைக்கு அந்த கயல் தான் காரணம் அப்படின்னு அவங்க மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதனால போலீஸ் கயலை கைது செய்யறாங்க. கதைக்களம் ரொம்பவே பரபரப்பா போக இப்போ ஒரு நடிகையோட மாற்றம் நடந்திருக்கு. அதாவது கயல் சீரியல்ல தீபிகா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த சாஷ்வி உயிரிழந்த நிலையில அவங்களுக்கு பதில் தீபிகா வேடத்துல இனி விஜே அக்ஷயா நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.